Zebaniah chapter 3 verse 1 to 20. ஜெபனியா 3 அதிகாரம் வசனம் 1 முதல் 20. இடுக்கண் செய்து உத்ததையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்திற்கு ஐயோ. Who should ye hear that is filthy, and the polluted to the approaching city. வசனம் 2. அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலையே ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அது கர்த்தரை நம்பவும் இல்லை, அது தன் தேவனிடத்திலே சேரவும் இல்லை. She obeyed not this voice, she received not the correction, she trusted not in the Lord, she drew not near to your God. வசனம் 3. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கெர்ச்சிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்திலே புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்கிறதுமான ஓநாய்கள். If the princes within hear these roaring lions, hear the judge, hear the evening vowels, they govern not the bones till the morrow. வசனம் 4. அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். Here and prophets are the light and the treacherous persons hear and praise how the pullets of the secretary, they have the dawn and violence to their loss. வசனம் 5. அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலை தோறும் தம்முடைய நியாயத்தை விளக்கம் பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கமும் அறியான். The just Lord is in the midst thereof, he will not do iniquity. Every morning though he bringing is and judgments to the light, he filled not but the unjust can have no shame. வசனம் 6. ஜாதிகளை சங்கரித்தேன், அவர்கள் துருகங்கள் பாழாயின, அவர்களுடைய வீதிகளையும் ஒருவனும் கடந்து போகாதபடிக்கு பாழாக்கினேன், அவர்களுடைய பட்டணங்கள் மனுஷன் இல்லாதபடிக்கு குடிலாதபடிக்கும் அவாந்தராயின. I have cut off the nations thereon towards, had the desolate, I made and thereon streets erst, and that and no knee passeth by their and cities are deserted, so that and there is no man, that there is no knee in evidence. வசனம் 7. உன் வாசஸ்தலம் நீர் முழக்கமாகாதபடிக்கும் நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றான். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையிலே எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள். I said, surely thou and were fear on me, and thou wilt receive an instigation. So their undoings and shall and not and be cut off. How sure then I punished them, but and they rise yearly, and the corruption all the doings. வசனம் 8. ஆகையால் நான் கொள்ளையிட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்து என்று கர்த்தர் சொல்கிறார்.
என் சினமாகிய உக்கிரன கோபத்தை எல்லாம் அவர்கள் மேலே செரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களையும் கூட்டவும் தன் தீர்மானம் பண்ணின பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். Therefore then hear up and me, and said the Lord, and until the days that and rise up to the prey. For my determinants is unto gather the nations, that and I may assemble the kingdoms to the poor, and upon them many in arrangements, even all my fears. Hunger for all this earth shall be devoured with the fire after my jealousy. அதன் முன்பு அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷைகளை சுத்தமான பாஷைகளாக மாற்ற பண்ணுவேன். For then I will turn to the people a pure language, that and they may all call upon the names of the Lord, save him with one consent. வசனம் 10. எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் ஆகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவன் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். From and by hands these rivers of the Ethiopia's my hand supplicate. Thence even these daughters of the my deposit shall and bring many offerings. வசனம் 11. எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரிகைகள் நிமித்தமும் இந்த நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களாகிய உன் நடுவிலிருந்து விலகி விடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்திலே அலங்காரம் கொள்ள மாட்டாய். In that day shall thou not be an ass made for all the doings wherein thou hast transgressions against me. For then I will and take away out of the midst of thee them that rejoice in their pride, and thou shalt and no more be haggerty because of my holy mountain. வசனம் 12. உன் நடுவிலே சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கையாயிருப்பார்கள். I will also live in the midst of the afflicted and poor people, and they shall trust in the name of the Lord. வசனம் 13. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயிலே கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவரும் இல்லாமல் வசித்து படுத்துக்கொள்வார்கள். The remnant of the Israel shall not do iniquity, nor speak and lie, neither shall a deceitful tongues be found in their mouth. For they shall tread and lead down, and no knee shall make them an affair. வசனம் 14. சியோனின் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. Sing, O daughter Zion, and O Israel, be glad and rejoice with all the heart, and O daughters of the Jerusalem. வசனம் 15. கர்த்தர் என் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்குகளை காணாதிருப்பாய். The Lord and he had taken away these and judgments. He had and cast out thine enemies, the King of the Israel. Even the Lord is the midst of thee, thou and shalt not see evil any more. வசனம் 16. அந்த நாளிலே எருசலேமையும் பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். In the day it shall and be said to the Jerusalem, fear thou not and the giant, let not thine hands be slain.
வசனம் 17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரிலே கம்பீரமாய் களிகூருவார். The Lord the God in the midst of thee in the mighty, he will save, he will rejoice over thee with joy. He will rest in his love, he will enjoy over thee with the singing. வசனம் 18 உன் சபையின் மனுஷராயிருந்த பண்டிகை ஆசாரிப்பு இல்லாமையில் உண்டான நிந்தை நிமித்தமும் சஞ்சலப்படுபவர்கள் நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். I will gather them that are sorrowful for this solemn assembly who have thee through the womb, their reproach of this was an burden. வசனம் 19 இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை இரட்சித்து தள்ளுண்டவனையே சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சி கீர்த்தியும் உண்டாயிருக்கச் செய்வேன். Behold, at this time I will unto all that are afflicted thee, and I will save here that an healthy, and get here and that was undriven out, and I will get them praise and fame in the every lands where they have the burn. But you same. வசனம் 20 அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்ணான நான் உங்கள் சிறையிருப்பையை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். At the time I will bring you again, even in the time that I gather you, for I will make you a name and a praise among all the people of the earth, when I turn back your the captivity before your eyes, said the Lord.